ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அட் த சேம் டைம் உங்க 2 பேருக்குள்ளேயும் எக்காரணத்து கொண்டும் ஈகோ வராம பாத்துக்கோங்க. ஆனா உங்க 2 பேருக்குள்ளேயும் அந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னாச்சு, ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா? இல்ல சார், ஆக்சுவலா நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே கிடையாது. என்னங்க சொல்றீங்க? இப்ப ஒரு கேட்டாரா? ஒரு ஆபரேஷனுக்காக தான் 2 பேரும் இப்படி டிராமா போட்டுட்டு இருக்கோம். உங்களை பார்க்கும்போது என்னால இப்பவும் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலன்னு நம்பவே முடியல. பார்க்கிறதுக்கு உண்மையான புருஷன் பொண்டாட்டி மாதிரி தான் இருக்கீங்க. உங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி அப்படி இருக்கு. சம்டைம்ஸ் எப்பவுமே ஒன்னா இருக்கிறதுனால நமக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கே தெரியாது. அது பார்க்கறவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு உங்க 2 பேரையும் பார்த்ததும் அப்படிதான் தோணுச்சு. அதனாலதான் நான் உங்களை போட்டோ எடுத்தேன். எனிவேஸ், ஆல் தி பெஸ்ட். நான் எடுத்த போட்டோலாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே, நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். பை சார். ஐ லைக் யூ. ஓகே, பார்க்கலாம். பை பை. ஏய், ஒரு நிமிஷம், ஒரு லாஸ்ட் போட்டோ எடுத்துக்கிறேன். யா, பக்கத்துல நில்லுங்க. அண்ட் ஸ்மைல். அந்த மோனிகா ஸ்டேஜ்ல வச்சு செழியனனை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னதை நினைச்சு நீங்க கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அவ சொன்னதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அண்ணி. கண்டிப்பா அண்ணன் அதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டாரு. அந்த மோனிகா தான் உங்களை வெறுப்பேத்துறதுக்காக அந்த மாதிரி பண்ணிருப்பா. யாரு யாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன, பண்ணிக்கலனா எனக்கு என்ன? நான் எதுக்காக கண்டதையெல்லாம் நினைச்சு கோவப்படணும்? எனக்கு நினைக்கிறதுக்கு வேற விஷயம் ஒண்ணும் இல்லையா? அண்ணி, நீங்க இப்ப கூட சும்மாதான் கோவம் இல்லாத மாதிரி நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஐலி ப்ளீஸ், இதுக்கு மேல யாரும் அவரை பத்தியும் அவர் சம்பந்தமா வேற எதை பத்தியும் என்கிட்ட பேச வேண்டாம். இல்ல அண்ணி. ஏன் நிறுத்து? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. இந்திரா தான் அந்த செழியனை பத்தி பேசவே வேண்டான்னு சொல்றாள்ல, நீ என்ன திரும்ப திரும்ப அத பத்தியே பேசிட்டு இருக்க? இது எங்க குடும்ப விஷயம், நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்காத. நல்லா சொல்லுங்க அத்த, எங்க வீட்டுல இருக்கும் போதும் இதே மாதிரிதான் தேவையில்லாம எல்லா விஷயத்திலயும் தலையிடுறது. அப்புறமா அம்மா கிட்ட நல்லா வாங்கி கொட்டிப்பா. இவனும் திருந்தாம தான் இருக்கா. இங்க பாரு அயலி, இதுக்கப்புறம் இந்த அட்வைஸ் பண்றது, இந்திராணி விஷயத்துல தலையிடுறது, இந்த வேலையெல்லாம் வேண்டாம். போதும், நிறுத்துங்க. எதுக்கு ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாரும் இந்திராணி கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கல. இந்திராணியோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். அது சம்பந்தப்பட்ட எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் அதை இந்திராணி தான் எடுக்கணும். அது இந்திராணியோட பர்சனல். யாரும் அதை பத்தி பேச வேண்டாம். எல்லாரும் போங்க. இந்திரா, பாவையை கூட்டு போய் தூங்க வைமா. நடந்த பிரச்சனையில என்ன பத்தி யாரும் யோசிக்கல. இவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? எங்கிருந்தோ வந்து இப்படி எல்லா விஷயத்தையும் கெடுத்துக்கிட்டே இருக்கா. இந்திராணியும் அந்த செழியனையும் பிரிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? இவ என்னடானா அவங்கள சேர்த்து வச்சு என்னை கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கிற மாதிரி பண்ண பாக்குறா. அத்தை, என்ன சொல்றீங்க? இந்திராணியையும் செழியனையும் நீங்க தான் பிரிச்சீங்களா? அது
பிரிக்கிறதுனா நானா எதுவும் பண்ணல. அவங்க அதுக்கு முன்னாடியே அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் அத யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். அத்த, இதுக்கு பேரும் பிரிக்கிறது தான். ஆமா, இந்த விஷயத்தை ஏன் இத்தனை நாளா என்கிட்ட சொல்லவே இல்ல? எல்லாம் இந்திராணிக்கு இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு பயம்தான். சரி, ஏன் அப்படி பண்ணீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? அந்த செழியன் நீங்க இருந்த வரைக்கும் எனக்கு குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தான். அவனை தாண்டி என்னால எதுவுமே பண்ண முடியல. அதனால பார்த்தேன், சரியான நேரம் வரும்போது 2 பேரையும் பிரிச்சு விட்டுட்டேன். இந்திராணி குடும்பம் அது இதுன்னு தனியாளா போயிட்டா பாதி சொத்து அவளுக்கு போயிடும். அத விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதான் அவ இந்த வீட்லயே இருந்து கடைசி வரைக்கும் எங்களுக்கு உழைச்சு கொட்டிக்கிட்டே இருக்கணும். என்ன இப்ப வரைக்கும் நாங்க அவ சொல்றதான் கேட்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு? போக போக எல்லாம் சரியா போயிடும். அதனாலதான் அந்த மோனிகா செழியனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். விட்டுறக்கூடாது ரித்திகா. எக்காரணத்தை கொண்டும் அந்த செழியன் திரும்ப இந்திரா கூட சேர்றதுக்கு மட்டும் இனி நாம விடவே கூடாது. நீ எப்படியாவது அந்த மோனிகா கிட்ட சொல்லி கல்யாண விஷயத்துல இருந்து பின்வாங்கிடாம மட்டும் பாத்துக்கோ. சரிங்க அத்த, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.